அன்பு சகோதர சகோதரிகளே, விடியல் சிந்தனைக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு பாடலுடன் இணைவோம். விடியல் சிந்தனையில் தேவபிதா என்னை பரலோ சிலுவை தாட்சி அடைகிறமே ஆவலதா என்னை பைபோலே அவமே தமனி அருளுகின்றார். தேவபிதா என்னை பரலோ சிலுவை தாட்சி அடைகிறமே குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னோ நேத்திய பாதையில் அவர் நிமித்தம் மிகவும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா என்னை பரலோ சிலுவை தாட்சி அடைகிறமே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி ஆகாயனக்கென்றே படுத்தி சுகதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா என்னை பரலோ சிலுவை தாட்சி அடைகிறமே. அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டோடைய திரு சன்னிதானத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இன்று 17/1/2022 செவ்வாய்க்கிழமை. ஆண்டோடைய பெரிதான கிருபை இந்த நாளிலும் நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை அவருடைய திருப்பாதத்தில் நாம் அர்ப்பணிப்போம். இந்த நாளின் சிந்தனைக்கான வேத பகுதி சங்கீதம் 32:8. 32ஆம் சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் நடக்க வேண்டிய வழி எது? நமக்கு ஒன்றும் தெரியாது. தெய்வீக ஞானம் நம்மை வழி நடத்தவில்லை என்றால் நாம் தவறான பாதையிலே தான் நாம் நடந்து கொண்டிருப்போம். வசனம் என்ன சொல்கிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக, நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளையும் நாம் ஆண்டோடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக, ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய திருவசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உன்னதமான காரியங்களுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக, வழி நடத்துகிற ஆண்டவராக இந்த நாளிலே எங்களோடு கூட தங்கிறோம். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற VM சம்பத்குமார் அவருக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த ஆண்டு அவருக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க கிருபை தாரும். அப்படியே திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வி வில்சன் ஜெரால்ட் ஜெப அருள், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மோகன் குமார், இந்த பிள்ளைகளை குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். உமக்கு பிரியமான குடும்பமாக, உமக்கு மகிமையான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு இவர்களுக்கு பலம் தாரும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளின் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நிறைவாக இருப்பதாக. சமாதானத்தின் தேவன்
தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.